பக்த ராக்கா. படக்கதை டி.எம். சுந்தர்ராமன். படம் சதாசிவம். பண்டரிபுரத்தில் பாண்டுரங்க பக்தரான ராக்கா தன் மனைவி பாக்கா மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். ராக்கா மண் பாண்டங்கள் செய்யும் குயவர். ஒரு நாள் அவர் தன் மனைவியிடம் கூறினார், அப்பாடா, பானைகளை சூளையில் அடுக்கியாயிற்று. அவரது மனைவி கூறினார், இதோ நான் தீ மூட்டி விடுகிறேன். மறுநாள் ஒரு தாய் பூனை சூளையை சுற்றி சுற்றி வந்து கத்திக் கொண்டிருந்ததை அவர்கள் கண்டனர். சுவாமி, ஒருவேளை சூளையில் இந்த பூனையின் குட்டிகள் இருக்குமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் பாக்கா. ராக்கா கூறினார், ஆம் பாக்கா, அப்படித்தான் இருக்கும். அடடா, என்ன பெரும் பாவம் செய்துவிட்டேன். பாண்டுரங்கா, சுடாத பானைகளில் பூனைக்குட்டிகள் இருந்தால் எரியும் அரக்கு மாளிகையிலிருந்து பாண்டவர்களை காப்பாற்றியது போல் இவற்றையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் விட்டலா. நீ அவ்வாறு காப்பாற்றினால் நான் இந்த தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்று ராக்கா பிரார்த்தித்தார். 2 நாட்கள் ராக்கா பிரார்த்தனையிலேயே இருந்தார். 3ஆம் நாள் சூளையின் அனல் தணிந்ததும் பானைகளை எடுத்து பார்த்தபொழுது ஒரு பானையில் பூனைக்குட்டிகள் பத்திரமாக இருந்தன. ஆஹா பாக்கா, நம் ஐயன் பண்டரிநாதன் நம்மை மாபெரும் பாவத்திலிருந்து காப்பாற்றிவிட்டான். இனி நாம் அந்த பண்டரிநாதனுக்காகவே வாழ்வோம் என்றார் ராக்கா. அவரது மனைவியும், ஆம் ஐயனே, பாண்டுரங்கன் ஒவ்வொரு உயிரையும் இப்படி காப்பாற்றும் பொழுது அவனது அருளை பூரணமாக பெறுவதுதானே நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆமோதித்தார். ராக்கா தமது உடைமைகளையெல்லாம் தானம் செய்துவிட்டு குடும்பத்துடன் ஒரு குக்கிராமத்தில் வசிக்கச் சென்றார். ராக்கா உடுத்தியிருந்த ஒரே ஆடை நெய்ந்து போனது. ஒரு நாள் தெருவில் கிடந்த ஒரு கந்தல் துணியை எடுத்தார் ராக்கா. அப்பொழுது ஒரு பரம ஏழை ஓடிவந்து, இதை எடுக்காதே, இந்த கந்தை துணிதான் நான் தீப்பந்தம் சுற்ற பயன்படும். பக்தனான நீ இதன்மேல் பற்று வைக்கிறாயே என்று கேட்டான். ராக்கா கூறினார், ஐயா, மன்னித்துக் கொள்ளுங்கள். ராக்கா இலைகளை கோர்த்து தம் உடலை மறைத்து கொண்டார். சந்திரபாகா நதிக்கரையில் ராக்காவின் மகளும் நாமதேவரின் மகளும் துணி துவைத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ராக்காவின் மகள், அம்மா, உங்களது அழுக்கு நீர் என்மேல் தெரிக்கிறது, கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு நாமதேவரின் மகள் கூறினாள், குயவர் வீட்டு பெண்ணி, உன் அப்பாவோ துறவி போன்ற ஒரு வேடதாரி, உனக்கு என்ன ஆச்சாரம் வேண்டியிருக்கிறது என்று அலட்சியமாக கூறினாள். அதற்கு ராக்காவின் மகள், என் தந்தையின் பக்தியை மெச்சிய பாண்டுரங்கன் பூனைக்குட்டிகளை தீயிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் உங்கள் தந்தையோ பண்டரிநாதனிடம் திரும்ப திரும்ப பேசி அவரை வருத்தி வருகிறார். அதற்கு நாமதேவரின் மகள், நீ என் தந்தையின் பக்திக்கு மாசு கற்பிக்கிறாயா என்றாள் கோபமாக. முடிவில் நாமதேவர் மகள் வேகமாக வீட்டிற்கு சென்று தந்தையிடம் முறையிட்டாள். அப்பா, உங்கள் பக்தியை விடவும் அந்த குயவனின் பக்திதான் சிறந்தது என்று அவர் மகள் சொல்கிறாளப்பா. அதற்கு நாமதேவர், ஏனம்மா இவ்வளவு பதற்றம்? பக்தியுடையார் காரியத்தில் பதறார் மகளே. யார் சிறந்த பக்தர் என்பதை பாண்டுரங்கன்தான் முடிவு செய்வார். மகள் விடாமல் வற்புறுத்தவே நாமதேவர் பாண்டுரங்கனிடமே சென்று யார் சிறந்த பக்தர் என்று கேட்டார். பாண்டுரங்க விட்டலன் மீது நாமதேவர் அநேக அபகங்கள் பாடி துதிப்பவர். அதனால் மகிழ்ந்து பாண்டுரங்கன் அவரோடு பிரத்யட்சமாக நேரில் பேசுவார். பாண்டுரங்கன் கூறினான், ராக்காவிற்கு இணையான ஒரு பக்தன் இல்லை. நாமதேவர் கேட்டார், அப்படியானால் எனக்கு அதை காட்டி அருளுங்கள். பாண்டுரங்கன் கூறினான், நானும் ருக்மிணியும் ராக்காவின் இருப்பிடம் செல்கிறோம், நீயும் அங்கு வந்துவிடு என்றான். காட்டில் ராக்கா சுள்ளி பொறுக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுதும் அவர் விடாமல் விட்டலா விட்டலா என்று நாமஜபம் செய்து கொண்டிருந்தார். பாண்டுரங்கன் கூறினார், நாமதேவா, நாம் வந்ததையும் கவனிக்காமல் ராக்கா எவ்வளவு பக்தியுடன் ஜபம் செய்கிறான் பார்த்தாயா? ருக்மிணிபாய் கூறினாள், நாமதேவா, நம் சுவாமியின் திருநாமத்தை சொல்ல எல்லாவற்றையும் துறந்து விட்ட ராக்காவின் பக்தியை மேலும் பார். ருக்மிணி தேவி தனது விலைமதிக்க முடியாத மாணிக்க வளையலை ஒரு சுள்ளியின் கீழே மறைத்து வைத்தாள். பிறகு
மூவருமாக ஒரு மரத்தின் மறைவில் இருந்து கொண்டு ராக்காவை கவனித்தார்கள். ராக்கா அந்த சுள்ளியை எடுத்தார். அதனடியில் மாணிக்க வளையலை சாதாரண பொருளை பார்ப்பது போல் பார்த்தார். தனது மனைவியிடம் கூறினார், பாக்கா, இதோ ஒரு மாணிக்க கங்கணம். உனக்கு இது வேண்டுமா? பாக்கா கூறினாள், வேண்டாம் சுவாமி, பாண்டுரங்கன் நம்மை சோதிக்கிறார், இனி நாம் இங்கிருக்க வேண்டாம் என்றார் அவரது மனைவி. நாமதேவரே, ராக்காவின் பற்றற்ற தன்மையை பார்த்தீர்களா? ராக்கா கல்வியறிவு இல்லாதவர்தான், இருந்தாலும் சுயநலமற்ற ஆழ்ந்த பக்தி கொண்டவர். நாமதேவர் வேண்டினார், சுவாமி, என் அறியாமையினால் ராக்காவை தவறாக நினைத்துவிட்டேன், மன்னித்தருள பிரார்த்திக்கின்றேன். பாண்டுரங்கன் கூறினான், ராக்காவின் உன்னதமான பக்தியை உலகிற்கு உணர்த்தவே இந்த நாடகம் ஆடினோம். இப்பொழுது பாருங்கள். பாண்டுரங்க விட்டலன் ருக்மிணி தாயார் சகிதமாக ராக்காவின் முன் பிரத்யக்ஷமானார். ராக்கா, பாக்கா அவர்களது மகளும் மெய் சிலிர்த்தனர். பாண்டுரங்கன் கூறினார், ராக்கா, நீங்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் பக்தியில் குறைந்தவர்கள் இல்லை. ராக்கா வேண்டினார், ஐயனே, இந்த எளியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து காட்சி அருளினீர்களே, எனது தவம் வீண் போகவில்லை. நாமதேவரும் பிரார்த்தித்தார், ஐயனே, நாங்கள் அருள் பெற்றவர்களானோம். ஜெய ஜெய விட்டல, பாண்டுரங்க விட்டல. குழந்தையின் சரளம் எவ்வளவு இனிமையானது! உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அது ஒரு மரபொம்மையை வைத்து கொண்டு கொஞ்சும். பொய்யற்ற பக்தனின் சுபாவமும் அப்படிப்பட்டதே. செல்வம், கௌரவம் எல்லாவற்றையும் தூர தள்ளிவிட்டு ஈஸ்வரன் ஒருவனையே அவன் சரணடைவான். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள்.